ஸோ இப்போது ரெசிஸ்டர்ஸ் இன் parallel காம்பினேஷன் பார்க்கலாம். ரெசிஸ்டர்ஸ் இன் parallel காம்பினேஷன். ஸோ சீரீஸ் அண்ட் பேரலோட டிஃப்ரெண்ட் என்னென்னா, சீரீஸ்னால் 1 ப்ளஸ் நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட். ஃபஸ்ட்டோட நெகட்டிவ் செகண்டோட பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி செகண்டோட நெகட்டிவ் தேர்டோட பாசிட்டிவ், 1 பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கனெக்ட் ஆகிருந்தா இது சீரீஸ் காம்பினேஷன். பேரலல்னால் எல்லா டிவைஸோட பாசிட்டிவ் டெர்மினலும் எல்லா டிவைஸோட நெகட்டிவ் டெர்மினலும் ஒரு சேம் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு பேரலல் காம்பினேஷன். அதே எல்லா நெகட்டிவும் ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து எனக்கு பேரலல் காம்பினேஷன். இப்போது இதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அண்ட் அதில் வந்து எனக்கு வழியே இல்லை, ஒரே வழி தான் இருக்குது. திடீர்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 பாத் கிடைக்குது. ஸோ 2 பாத் கிடைக்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம என்ன சூஸ் பண்ணுவோன்னா, எதில் ரஷ் கம்மியாக இருக்கோ, எதில் வந்து ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கோ அந்த பாத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து ஒரு 50 பீப்புள்ஸ் நடந்து வராங்க. ஸோ 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கம்மியாக இருக்குன்னு போகிறாங்க. மீதி இருக்க 40 மெம்பர்ஸில் இங்கே ஒரு 10 மெம்பர்ஸ் போகிறாங்க. ஸோ மீதி இருக்க 30 மெம்பர்ஸ் இந்த வழியில் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியறது அதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா பேரலல் கனெக்ஷன்னு சொல்லுவேன். அதாவது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, 2 ரெசிஸ்டர்ஸ்க்கு மேலே கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா நோட், அப்படி இல்லாட்டி ஜங்ஷன்னு சொல்லுவோம். இப்போ கரண்ட் வந்து ஒரு ஜங்ஷனில் வந்து மீட் ஆகும்போது என்ன ஆகுனா கரண்ட் வந்து எனக்கு டிவைட் ஆகிடும். அதாவது என்னென்னா, நமக்கு முன்னாடி 3 பாத் இருக்க மாதிரி. ஸோ இங்கே 3 ரெசிஸ்டர் இருக்கிறதுனால நம்ம 3 பாத்துன்னு சொல்கிறோம். சப்போஸ் 4 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருந்தால் எனக்கு 4 பாத் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நோடு. அந்த நோடில் எனக்கு ரெசிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். 2லேருந்து 3 ரெசிஸ்டர் எனக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த பாயிண்ட்டை நான் நோடுன்னு சொல்லுவேன். நோடில் வந்த உடனே கரண்ட் என்ன ஆகுனா எனக்கு டிவைட் ஆகும். ஸோ அந்த கரண்ட் டிவைட் ஆகுறது எனக்கு I1, I2, I3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் லெட்டஸ் கன்சிடர் இது வந்து ரெசிஸ்டர் R1, R2, R3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது கரண்ட்டு டிவைட் ஆகுது. எதை வச்சு டிவைட் ஆகுனா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வச்சு டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப இந்த டயக்ராம் வரைகிறேன். ஸோ இது வந்து let us consider இது 2 ohms ரெசிஸ்டர், 1 ohm ரெசிஸ்டர் அண்ட் இது வந்து 5 ohms ரெசிஸ்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஐங்கிற கரண்ட் எனக்கு இந்த நோடில் உள்ளே என்டர் ஆகுது. ஸோ இந்த கரண்ட் என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா, இருக்கிறதுலே எது கம்மியான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோ அதில் எனக்கு நிறையா கரண்ட் போகும். ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எங்கே இருக்குது அங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகும். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான கரண்ட் எங்கே போகணுன்னா, எங்கே அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கோ அங்கே தான் கம்மியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 1 ஆம்ஸில் எவ்வளோ போகும்னா 6 ஆம்பியர் கரண்ட் போகலாம் 1 ohmஸில். இங்கே எவ்வளோ போகும் அப்படின்னா 3 ohms போகும். அண்ட் இங்கே எவ்வளோ போகும், 3 ஆம்பியர் கரண்ட் போகும். இங்கே 1 ஆம்பியர் கரண்ட் போகும். இப்போ நமக்கு பார்த்தாவே தெரியும், எந்த ரெசிஸ்டருக்கு அதிகமான வேல்யூவோ அங்கே தான் எனக்கு கம்மியான கரண்ட் போகும். எங்கே கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கோ அங்கே எனக்கு அதிகமான கரண்ட் போகும். இதுதான் பேரலல் காம்பினேஷனுடைய இது. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து எல்லா ரெசிஸ்டர்ஸும் எனக்கு சேமாக இருக்குது, எல்லாமே ஒரே வேல்யூவாக இருக்குது. ஸோ இதுவும் 2 ohms ரெசிஸ்டர், இதுவும் 2 ohms, இதுவும் 2 ohmஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வரக்கூடிய கரண்ட்டு ஈக்குவலாக எனக்கு டிவைட் ஆகிடும். ஸோ இப்போது டோட்டலாக 10 ohms இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 10 ohms எனக்கு வந்து ஈக்குவலாக ஆகும். இப்போ 8 ohms இருக்குன்னா ஒவ்வொன்றிலையும் இப்போ 6 ஆம்பியர் கரண்ட் போகுது உள்ள. 6 ஆம்பியர் கரண்ட்னா எனக்கு இங்கே 2 ஆம்பியர் கரண்ட், இங்கே 2 ஆம்பியர் கரண்ட், இங்கே 2 ஆம்பியர் கரண்ட் போகும். சப்போஸ் எனக்கு வந்து 3 ஆம்பியர் கரண்ட் போகுது உள்ள. ஸோ எனக்கு 3 ஆம்பியர் கரண்ட்டு ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது கூட எனக்கு போகுது அப்படின்னா எனக்கு ஈச் பிரான்ச்சில் ஒவ்வொரு ஆம்பியராக எனக்கு செப்பரேட் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பேரலல் கனெக்ஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இப்போ பேரலல் கனெக்ஷனை இப்போ நான் இதை வந்து ஒரு பேட்டரியோடு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சீரீஸில் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் சேம் கரண்ட்டு போகும், ஆனால் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ட்ராப் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பேரலாக இருக்கும்போது என்ன நம்ம கன்சிடர் பண்ணுவோன்னா கரண்ட் டிவைட் ஆகும்.
கரண்ட் வந்து டிவைட் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே போல் வோல்டேஜ் பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5 வோல்ட் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா எல்லா ரெசிஸ்டர்ஸ்க்கும் சேம் 5 வோல்டேஜ் ட்ராப் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே இங்கே என்ன சேமாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் வந்து ஆர் பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து எனக்கு சேமாக இருக்கும். சீரீஸ் ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் இட் அஸ் பேரலாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன சேமாக இருக்கும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். அதே எனக்கு சீரீஸாக இருந்தால் என்ன சேமாக இருக்கும்னா கரண்ட் வந்து எனக்கு சேமாக இருக்கும். நான் இப்போ வந்து பேரலோட டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வெறும் 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், R1 R2 அண்ட் R3 அப்படின்னு 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், R1 R2 R3. அண்ட் இதை வந்து நான் ஒரு பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டரியில் கன்சிடர் தட் ஹேஸ் வோல்டேஜ் V. இதுலேருந்து போகக்கூடிய கரண்ட்டு ஐங்கிற கரண்ட் போகும். இந்த நோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3 டிவைட் ஆகும். இது I1 வச்சுக்கலாம், இது I2 வச்சுக்கலாம், இது I3 வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், V is equal to IR. எனக்கு V is equal to I into R. இங்கே ஆறுங்கிறது வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு இங்கே என்ன மாறுது, கரண்ட் மாறுது. அப்போது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் எனக்கு கரண்ட்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா V/R1 வரும். அதே I2வில் பார்த்தோம் அப்படின்னா V/R2. I3யில் பார்த்தோம்னா I3 வந்து V/R3 நம்ம எழுதுவோம். இது எல்லாமே ஆம்பியர், இன் ஆம்பியரில் இருக்கும். இப்போ இந்த டோட்டல் கரண்ட் தான் எனக்கு 3 கரண்ட்டாக டிவைட் ஆகுது. இங்கே முன்னாடி பார்த்தோம்னா வந்திருக்க 3 ஆம்ப்ஸ் தான் 3 1 ஆம்ப்ஸாக பிரியுது. அப்போ 1 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு டோட்டல் கரண்ட் கிடைக்கும். அதே ஒர்க் தான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ டோட்டல் கரண்ட் என்ன அப்படின்னா I1 + I2 + I3 நம்ம எழுதலாம். இப்போ டோட்டல் கரண்ட் என்னது, டோட்டல் பொட்டென்ஷியல் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அதோட எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா R parallelன்னு எழுதலாம், which is equal to V/R1 + V/R2 + V/R3ன்னு எழுதலாம். இப்போ இந்த வோல்டேஜை நான் வந்து தனியாக வெளியே எடுத்துகிட்டு வந்தேன் காமனாக அப்படின்னா 1/R1 + 1/R2 + 1/R3ன்னு எனக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து RPங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் resistance of this parallel combination. VB நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது 1/RP is equal to 1/R1 + 1/R2 + 1/R3 நம்ம எழுதிக்கலாம். இதுதான் எனக்கு ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டர்ஸ் when connected in parallel combination. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதில் R1 R2 R3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுக்கணும். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா 1/RP is equal to R2 R3 + R1 R3 + R1 R2 divided by R1 R2 R3. இதுதான் நான் அதாவது எல்சிஎம் எடுத்து நான் இதை இந்த மாதிரி எழுதிட்டேன். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RP பார்த்தோம் அப்படின்னா R1 R2 R3 whole divided by R1 R2 + R2 R3 + R3 R1. இதுதான் எனக்கு when 3 resistors connected in parallel combination, the formula to find the total resistance of that combination. ஓகேவா? ஸோ ஆஸ் நம்ம சீரீஸில் பார்த்த மாதிரியே இந்த R parallel அதாவது total or effective resistance when connected in parallel combination என்னவா இருக்குன்னா which will be lesser than the least value of the individual resistance. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 2 இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன் 2 ohms எடுத்திருக்கேன். அதே இங்கே பார்த்தோம்னா 2 ohms 1 ohms 5 ohms இருக்கா. இப்போ இந்த 3லேயே எது கம்மியான வேல்யூ 1 ohms. அப்போது இந்த 3ஐயும் நான் வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த R parallel பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 1 ohmஸாக இருக்கும். இது அந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்ரை தட் திஸ் கொஷின். ஸோ இதில் வந்து இந்த 3 2 1 5 ohms இருக்கக்கூடிய இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் ரிலேஷன். அதே எனக்கு நிறைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா R parallel ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா எனக்கு 2 ohms நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் இதோட எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட வேல்யூ R each divided by N நம்ம பண்ணிடுவோம். அப்போ RP லெஸ் தென் கிடையாது ஈக்குவல் டு.
ஸோ ஆர்பி வேணும், எனக்கு ஈக்குவலான ரெசிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2 divided by 3. ஸோ 2 divided by 3னா இட் வில் பி 0.4 ohms சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இல்லை 0.6 ohms வரும். இதுதான் வந்து எனக்கு ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலோடைய வேல்யூவாக இருக்கும். எப்போது எனக்கு 3 ரெசிஸ்டர்ஸு ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா. அப்படி இல்லைன்னா இருக்கிறதுலே எது லீஸ்ட் வேல்யூவோ அதை விட கம்மியான வேல்யூவாக தான் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் கனெக்டட் இன் பேரலல் காம்பினேஷனுடைய வேல்யூவாக இருக்கும். ஸோ வெல் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் நம்ம இதை வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.